பேர் ராமகிருஷ்ணன். இவர் பிஇ முடிச்சுட்டு நேவலுக்கு செலக்ட் ஆகி போன இடத்துல ஒரு சின்ன ஆக்சிடெண்ட்டில் இப்படி ஆகிப்போச்சு. இவருக்கு கழுத்துக்கு கீழே ஒன்றும் ஒர்க் ஆகாது. அந்த மாதிரி நிலமையில் இருக்கும்போது இப்படி தாம்பட்ட கஷ்டம் பாக்கி உள்ளவங்க படக்கூடாதுன்றதுக்காக இது மாதிரி டிசேபிள் குழந்தைங்கள வச்சு இந்த அமர் சேவா சங்கத்தை உருவாக்கியிருக்காரு. நம்ம அந்த குழந்தைங்களெல்லாம் பார்க்க போகலாம். யூடியூப்பில் போடலாமா? யூடியூப்பில் போடலாமா? வீடியோஸ் எடுக்கலாமான்னு கேட்குது. இது அட்வர்டைஸ்மெண்ட் தானே. இவ்வளோ சர்டிஃபிகேட்ஸ் வாங்கியிருக்காங்க பேர். இன்னைக்கு ஸ்கூல்ல லீவ் என்ன சார்? இன்னைக்கு ஸ்கூல் லீவ். சரிங்களா? பசங்க இன்னைக்கு லீவ் விட்டுருப்பாங்க. சரி இன்னைக்கு தான் போயிட்டாங்க. அப்படியே அது 10th படிக்கிற பசங்க ஒரு 8 மணி தான் நினைக்கிறேன். சரி. இது மேக்ஸிமம் லீவ் வீக் டேஸ் விட மாட்டோம். அதாவது மாசத்துல 3 மாசத்துக்கு தான் லீவே அலோவ் பண்ணுறது. ஆனுவல் எக்ஸாம் வண்டி ஆஃபர் வந்த இடத்துல தான் இதை கண்டுபிடிச்சு அதுக்கப்புறம் நாங்கள் சொல்லிடுறோம். இங்கே வந்தெல்லாம் வந்தால் அதுக்கப்புறம் நமக்கு ஆரம்பிப்பாங்க. ராஜலட்சுமி வந்துருக்காங்க. எவ்வளோ ஷீல்டு பாருங்க, எவ்வளோ வாங்கியிருக்காங்க. இது ரொம்ப நல்லா போயிட்டுருக்கு. திரும்ப ஒரு தடவை வரணும். பையன் எங்கள் வீட்டு பையனும் பேசிக்கிட்டு அப்போ படிச்சுட்டு இருந்தான். அப்போ அங்கே ஐயா பார்க்கலாமான்னு கேட்டோம். இப்போ வெளியே கிளம்பிட்டு பார்க்க முடியாது. அவங்களுக்கு தகவல் டிசிடில படிக்கிறோம் அப்படின்னாக்கா ஐயா தானே அவங்களும் விருப்பப்பட்டு வர. கூலி வேலை செய்கிற செய்கிறவங்களோட குழந்தைங்களுக்கு இந்த அம்மா வகுப்பு எடுக்கிறாங்க. பாருங்க, இந்த குழந்தைங்களெல்லாம் பாவப்பட்ட வீட்டு குழந்தைங்களெல்லாம் வர வச்சு அந்த குழந்தைங்களுக்கு கிளாஸ் எடுத்து குழந்தைங்களுக்கு கிளாஸ் எடுக்கிறாங்க. கடவுள் கீர்த்தனைகள்லாம் சொல்லி தராங்க, கவுன்சிலிங் கொடுக்குறாங்க. நல்ல ரீதியில் உள்ள ஆன்மீக கதைகள் சொல்லிட்டு வந்து குழந்தைங்கள நல்வழிப்படுத்துகிறாங்க. அந்த சார் அமர் சேவா சங்கம் நடத்துகிற சாரோட மிஸ்ஸஸ் இவங்க வீட்டில் இருந்துட்டு இந்த மாதிரி ஒரு ஆன்மீக தொண்டு, ஆன்மீக ஈடுபாடு கூட இவங்க செஞ்சிட்ருக்காங்க. இதெல்லாம் மகா பெரிய காரியம். மிருதங்கம், வாய்ப்பாட்டு, கீபோர்டு அண்டு வீணை, கடம் அதெல்லாம் அவங்களுக்கு மியூசிக், பாட்டு, அப்புறம் நிறைய கவுன்சிலிங், அவங்களுக்கு நிறைய நல்ல கதைகள் பயங்கரமாக வந்தாங்க. அது மாதிரி விவேகானந்தரோடது அந்த மாதிரி கதைகள் எல்லாம் சொல்லி அவங்களுக்கு நல்வழிப்படுத்தும். அம்மா ஸ்ரீ சுப்பிரமணியா சேரிட்டபிள் ட்ரஸ்ட்டோட ஓனர் அம்மா பேர் லக்ஷ்மி ராமகிருஷ்ணன். இந்த அம்மா இங்கேருந்து இவ்வளோ இதுவாக சேவை செஞ்சு குழந்தைங்களை நல்வழிப்படுத்தணும், சின்ன வயசுலேயே குழந்தைங்களை நல்வழிப்படுத்தணும்னு பாடுபட்டு இந்த அம்மா அவங்களால முடிஞ்சது இங்கேருந்து செய்கிறாங்க. இது இந்த அமர் சேவா சங்கத்துலேருந்து ஒரு 1 கிலோமீட்டர் தூரத்தில் இவங்க வீடு இருக்குது. இந்த வீட்டிலேருந்து இவங்க இப்படி செஞ்சிட்ருக்காங்க. கூலி வேலைக்கு போகிறவங்களோட குழந்தைங்கள பாருங்கள் விளையாண்டுட்ருக்காங்க. இவங்களை நல்வழிப்படுத்துறதுக்கு அந்த அம்மா இவ்வளோ போராடி இது 19 வருஷமாக இந்த இது நடந்துகிட்ருக்கான். இந்த 19 வருஷத்தில் இந்த அம்மா கிட்ட படித்த குழந்தைங்களாம் இன்றைக்கி ஐடி ஃபீல்டுலேயும் பெரிய பெரிய ஆஃபீஸர்ஸாக நல்ல பொசிஷனில் இருக்காங்க. டாக்டர்ஸ் எல்லாம் இருக்காங்களாம். அந்த அம்மா பெருமையாக சொல்கிறாங்க. பாருங்கள், எழுதி போட்டிருக்க வாசகங்கள்லாம் பாருங்கள். அது அப்படி இந்த இங்கிலீஷ் மீடியம் போகிறாங்க.
கூலி வேலை செய்கிறவங்களோட குழந்தைங்களெல்லாம் கூப்பிட்டு அவங்களுக்கு வகுப்படுத்தி இந்த மாதிரி ஆன்மீக பாட்டு சோஸ்திரம் ஸ்லோகம் எல்லாம் சொல்லி கொடுத்து அந்த குழந்தைங்களை நல்வழிப்படுத்துறது ஒரு கஷ்டப்பட்டு வீட்டு குழந்தை வந்து படித்து வாசிக்கிறாங்க. குழந்தைங்களுக்கு எல்லாம் இலவசமாக சொல்லித்தராங்க. பைசா வாங்காமல் கீழ்மட்டத்தில் இருக்க குழந்தைங்களும் மேலே வரணுன்ற எண்ணத்தோடு எல்லாம் சொல்லி தராங்க. அப்படி பண்ண மாட்டேம்மா, எங்கள்கிட்ட அப்படிலாம் பேச மாட்டோம். அவ்வளோ நல்ல பொண்ணு தான். எடுத்தாச்சு. இந்த சேயிங்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு.